ஓகேங்க. அடுத்த மிகப்பெரிய இஷ்யூ வந்து கான்ஸ்டிபேஷனுங்க மேம். கான்ஸ்டிபேஷனுங்கிறது நியூபார்ன் பிறந்த குழந்தைகள்ல இருந்தே காமனா வர ப்ராப்ளம் தான். பிறந்த குழந்தைங்களுக்கு அது பால் அதுல இஷ்யூஸ் அதனால வருது. டாட்லர்ஸ் அந்த 1 or 2 years வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வராங்க. ஒரு 5 days மோஷன் போகல, 6 days போகல. இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கே அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுக்கு நிறைய நாங்க கேள்விப்படுறோம். குழந்தைங்களுக்கு வர்றது நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது. அதாவது ஏன்னா அவங்களோட இனோவேஷன் எல்லாமே டெவலப் ஆகுறதுக்கு ஒரு 1 year 2 year ஆகும். அதனால இன்டெஸ்டைனல் மோட்டிலிட்டி எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது பெருசா நம்ம ஒரி பண்ண வேண்டியது இல்லை. பட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் மெயின் டயட்ரி ஹேபிட்ஸ் தான். நம்ம சாப்பிட்றதுல நார்சத்து நிறைந்த பொருட்கள் வந்து கண்டிப்பா நிறைய எடுத்துக்கணும். நார்சத்து நிறைந்த பொருட்கள்னா பழங்கள், காய்கறிகள், கீரைகள். இதை வந்து நம்ம டெய்லியுமே ஒரு டைம் ஒரு ஃப்ரூட்டாவது கொடுக்கணும். டெய்லி மதியம் ஏதாவது ஒரு காய் கண்டிப்பா இருக்கணும். கீரை ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சேர்த்துக்கணும். இதெல்லாம் தான் வந்து காமனா. இன்னொன்னு வாட்டர் இன்டேக், தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். தண்ணி அவங்க நிறைய குடிக்கலனாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரதா செய்யும். ஃபைபர்ஸ் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மாவு பொருட்களை கம்மி பண்ணாவே இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணிக்கலாமாங்க. பப்பாளி, வாழைப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் சில குழந்தைங்க வந்து 2-3 days ஒன்ஸ் போவாங்க. அது ஓகே. ஒரு வீக்லி 2 to 3 times நல்லா ஃப்ரீயாக போய்க்கிறாங்கன்னா நீங்கள் அது பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒரு 4-5 days போகல, ரொம்ப பெல்லட்ஸ் மாதிரி போகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டாய்லெட் போகவே பயப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரி பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மாவு பொருட்கள் சம்மந்தப்பட்டது, இப்போ பிஸ்கட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணுங்க. அது எல்லாமே வந்து கான்ஸ்டிபேஷனை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணும். மாவு பொருட்களை கம்மி பண்ணாவே இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணிக்கலாமாங்க. நன்றி.